ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். திரைப்படத்தில் தெலுங்கு மொழியில் பேசும் வசனம் அனைத்தும் பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ள தமிழில் பேசப்படுகின்றன. இந்த அரண்மனையை யார் வாங்க போகிறாங்களோ தெரியலை. ஆனால் இது வாடகைக்கு இல்லை, வித்துற வேண்டியது தான். ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டா இப்படி ஏமாத்துற? நம்பர் பாடுறா 525. விழுந்தது என்னடா 525. அப்புறம் எனக்கு ஏன்டா இன்னும் காசு தரல? இந்தாங்க சார் உங்கள் பணம். எவ்வளோ? 5 லட்சம். அம்மா 5 லட்சம் பணம் வந்திருக்குதுமா. என்னப்பா சொல்கிற? 5 லட்சமா? அம்மா எனக்கு ஒரு யோசனைம்மா. நம்ம வீட்டில் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு தானம்மா யாரும் வரல. நம்ம 5 லட்சம் பணத்தில் ஒரு பெரிய வீடு வாங்கலாம்மா. அப்போது எல்லாருமே வந்துடுவாங்கம்மா. ஆமாப்பா, நீ சொல்கிற மாதிரி 5 லட்சத்துக்கு பெரிய வீடே வாங்கலாம். என்னம்மா வீடை பார்க்க வேண்டியது தான். அம்மா இந்த அரண்மனை 5 லட்சமா? என்னப்பா சொல்கிற? இந்த அரண்மனை 5 லட்சமா? ஆமாம்மா. சரிப்பா, அப்படின்னா வாங்கிடு. அம்மா ஆனால் ஒரு சிக்கல். இது நம்ம ஊரில் இருந்து ரொம்ப தூரம், பரவாயில்லையாம்மா? சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாங்கிடு. சரிம்மா, இதோ நாளைக்கே நான் வாங்கிடுறேன். நம்ம நாளை மறுநாள் நம்ம அந்த கோட்டைக்குள்ளாரையே போயிடலாம்மா. இந்தாங்கம்மா கோட்டையை உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டேன். இனி இந்த கோட்டையோட முதலாளி நீங்கள் தாம்மா. இல்லை, எங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு பண்ணி இதுவும் இந்த கோட்டை 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இனி நீங்கள் எங்கே போவீங்க? இது என்ன கேள்வி? நான் என் வீட்டுக்கு போகிறேன். இனி இந்த கோட்டை உங்களுடையது. அப்புறம் எனக்கு என்ன இங்கே வேலை? நான் என் வீட்டுக்கு போகிறேன். இவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? இனி நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். நீங்களும் எங்கள் கூட தான் இந்த அரண்மனையில் இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, எங்கள் கூடயே நீங்களும் இருங்க. சரி, அப்படின்னா என் பையனும் வருவான். அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வாங்க, சரிங்களா? ஹலோ, நான் தான் முருகேசன் பேசுகிறேன்.
நீங்கள் பாண்டியன் தானே பேசுகிறீங்க? சொல்லுங்கள் முருகேசன், ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நான் பாண்டியன் தான் பேசுகிறேன். நான் முருகேசன் பேசுகிறேன். நான் உன்னை இங்கே என் பையன் சொல்லியிருக்கிறேன். மிச்ச விஷயத்த நேரில் பேசலாம். நீ அரண்மனைக்கு வந்துடு. ஓகே, இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். அப்பா அம்மா நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் பேரன் பேத்திகளும் ஆட்டையாம்பட்டியில் இருக்கிற அரண்மனைக்கு வாங்க. லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். ஏம்மா வர சொல்கிறேன் வாங்க. சரிம்மா, நாளைக்கே நாங்கள் வந்துடுவோம்மா. வாப்பா பாண்டியா வா. சரி, என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க அப்பா? எங்கே இவங்க வந்திருக்காங்க? மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துட்டா? சரி, அதை விடுங்க. யாரும் இல்லாத இந்த அனாதையை பிள்ளையா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. யாரா சொன்னது உனக்கு யாரும் இல்லைன்னு? அப்பா நான் இருக்கேன். சரி அப்பா. யார் இவங்க? இவன் என்னோட பிள்ளை, இவங்க ஒய்ஃப், இவன் வந்துட்டு இவளோட ஒய்ஃப். அவங்க பிள்ளைங்க 3 பேரும் கலாம், ரங்கநாயகி, சக்தி. அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, ஓப்பனிங் சாங்கை போட்டுவிட வேண்டியதானே. மாசர் கொண்ட தேவி பண்ணாங்க, மாசுன்ன பேருக்கு பெருமை இதாங்க. மாசுன்னு சொல்லுவோம், பறந்து அடிப்போம். மாசுன்னு சொல்லுவோம், பறந்து அடிப்போம். மாசு தானடா நாங்கள், மாசுக்கே மாசுடா. நின்னாலும் மாசுடா, நடந்தாலும் மாசுடா, பார்த்தாலும் மாசுடா, பறந்த கூட மாசுடா. மாசு தானடா நாங்கள், மாசுக்கே மாசுடா. MASSடா அந்த பேரு நான் பெருமைடா. அட MASSடா அந்த பேரு நான் பெருமைடா. போதும் பாட்டு போதும். ரொம்ப தூரம் போயிட்டான். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வரணும். ரஜினி ஆமாம், இன்னும் 1 நிமிஷம் கூட வரல. அதுக்குள்ளே ரொம்ப தூரமா? அதனால என்ன, இப்போ பாடிடுவோம். MASS விசில் போடு, அடையம்மம் அடையசஸ் அடையாம்ASSடா. அது பார்த்தா விசில் போடு சாரோ ஃபண்டப்ப தெரியும் பண்ணாங்க. மாசுன்ன பேருக்கு பெருமை இதாங்க. மாசுன்னு சொல்லுவோம், பறந்து அடிப்போம். மாசுன்னு சொல்லுவோம், பறந்து அடிப்போம். மாசு தானடா நாங்கள், மாசுக்கே மாசுடா. அடிச்சாலும் மாசுதான், உடச்சாலும் மாசுதான், குட்டினாலும் மாசுதான், பஞ்சு பேசாலும் மாசுதான். மாசுதானடா அங்க, மாசுக்கே மாசுடா. MASSடா அந்த பேரு வந்தா பெருமைடா. MASSடா அந்த பேரு நான் பெருமைடா. MASS விசில் போடு, அடையம்மம் அடையசஸ் அடையாம்ASSடா. டாப் மியூசிக். ஏண்டி ஓப்பனிங் சாங்குனா மாஸ் மட்டும் சொல்லக்கூடாது, குத்தாட்டம் போடுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதானே? இப்போ பாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு ரேப் பாடினா என்ன? ரேப் தானே, மறுபடியும் ஒன்ஸ் மோர் பாரு. டே குமரா, இப்போ பாருங்க பாட்டை மட்டும். குமரன் நானும் ரொம்ப க்ளோஸ், கிட்ட வந்தா உடப்பேன் பேசு, எங்க கிட்ட பாலாட்டாத சுருட்டி வச்சிக்கோ. யோயோ சரண்யா, நம்ம இப்போ புதுரண்மணிக்கு வந்திருக்கோம்ல, இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க நிறைய இடம் இருக்குது. வா நம்ம ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போடலாம். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏய், நீ வேறு ஃபேமிலி, நான் வேறு ஃபேமிலி. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னடா அவளை அடிக்க கை ஓங்குற? அவள் பண்ணது மட்டும் சரியா? அப்போ இவன் பண்ணது மட்டும் சரியா? அவன் என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ வேறு ஃபேமிலி, நான் வேறு ஃபேமிலி. சே,
சரண்யா, ஆனாலும் நீ பண்ணது ரொம்ப ஓவர். அவன் தான் ஃபோட்டோ எடுக்கிறானா விட வேண்டியது தானே, ஏண்டி தடுத்த? உன்னால் பாரு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு பார்த்தல்ல. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆனால் அது சத்தியமாக இவ்வளோ பெருசாக ஆகும்னு நினைக்கவே இல்லை. சரி சரி பேசாமல் படு. குட் நைட். டே குமார், என்னடா யோசிச்சிட்டு இருக்கிற? எல்லாம் காலையில் நடந்தது பற்றி தான். ஆமாம், காலையில் மட்டும் மாமா இல்லைன்னா நிலைமையே வேற. ஆமாம் ஆமாம், சரி நீ தூங்கு. அம்மா காலையில் நீ கோயிலுக்கு போயிட்டல, என்ன ஆச்சு தெரியுமா? ஏய், நீ வேற ஃபேமிலி, நான் வேற ஃபேமிலி. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னடா அவளை அடிக்க கை வாங்குற? அவள் பண்ணது மட்டும் சரியா? அப்போ இவன் பண்ணது மட்டும் சரியா? அவன் என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ வேற ஃபேமிலி, நான் வேற ஃபேமிலி. இப்படிதான் ஹீரோ மாதிரி காப்பாற்றுனா. அப்படியா நடந்துச்சு? என்னால் நம்பவே முடியல. சரி நீ தூங்கு. அப்பா, காலையில் நடந்தது பார்த்தல, தப்பு சரண்யா மேலே. ஆனால் சரவணன் அப்படி பேசினது தப்புப்பா. ஆனாலும் என்ன இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா. சரவணன் பேசினது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. சரிப்பா நீ தூங்கு, கண்டது போட்டு குழப்பிக்காத சரியா? ஆனாலும் நீ பேசினது ரொம்ப தப்புப்பா. அம்மா, அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று என் மேலே புகுந்த மாதிரி இருந்துச்சு. சரிப்பா நீ தூங்கு, நாளைக்கு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடு. சரிம்மா. அவங்க என்ன அசிங்கப்படுத்தியிருந்தா கூட பரவாயில்லை, ஆனால் என் குழந்தைய அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி விடுங்க. சாரிப்பா, உன்னை தெரியாமல் வர சொல்லிட்டேன். என் பிரச்சனைக்கு உன்னை யூஸ் பண்ணி கேட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா. அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அது இல்லை, அவர் சொல்கிறதா சரி. சிவா, நந்தினி மற்றும் சக்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னம்மா வீட்டில் ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி இருக்கு? ஆமாம்ப்பா, வீட்டில் கிரக பிரதேசம் நடக்குது. சரிம்மா, இந்த மாதிரி என் குடும்பத்துக்காக தான் அப்படி பேச வேண்டியது ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு. நானும் என் குடும்பத்துக்காக தான் அப்படி பேசினேன், நீயும் என்னை மன்னிச்சிரு. சரி. சக்தி என்னை தள்ளி விட்டுட்டான். இல்லை, சிவானா தான் தள்ளி விட்டுட்டான். சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற, உன்னோட சின்ன பையனை அடிக்க கை வாங்குற. என்னடா இங்கே பிரச்சனை? வாடா வா, இங்கே உன் தம்பியால் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வேணாம். அதே தான் நானும் சொல்கிறேன், இங்கே உன் பிள்ளையால் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வேணாம். நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். அதே தான் நானும் சொல்கிறேன், நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். சே, உங்களால் பூஜையே தடைப்பட்டு போச்சு. வாங்க கோயிலுக்கு போகலாம். வாங்கப்பா எல்லாரும் கோயிலுக்கு போகலாம்.